சூரிய நாடி சந்திர நாடியில் உங்களுடைய சுவாசம் வலது பக்கம் ஓடினால் ஒரு லக்னம். சூரிய உதயம் 6:12 நீங்கள் தூங்கி எழுந்த உடனே உங்களுடைய சுவாசம் வச்சு பாருங்க, வலது பக்கம் ஓடிச்சுன்னா சூரிய நாடி. வாழ்க்கையை பற்றி முதல்ல நீங்கள் வாழணும் தானே ஜோசியம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ சித்தராயிட்டே சாமியார்ட்ட உனக்கு ஜோசியம் வேலை செய்யாது. ஏன் வேலை செய்யலாம்? அவனுக்கு தேவையில்லை. காசு வந்தால் அவனுக்கு என்ன, பணம் வந்தா என்ன, அப்பனாத்தா வேணாம், பொண்டாட்டி புள்ள குட்டி வேணாம், குழந்தை குட்டி வேணாம், சொந்த பந்தம் வேணாம், அவனுக்கு எதுக்கு ஜோசியம்? இப்போ இந்த இயற்கையாக அமைந்தது அப்படின்றது இதில் வரும் இருப்பு, எக்ஸிஸ்டன்ஸ், அது இயற்கையாக அமரும். சூரியகலை, சிவன்கலை, சரகலை படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். சூரியகலை சந்திரகலைன்னு சொல்லுவாங்க. அந்த சூரியகலை ஓட்டத்திற்கு உண்டான இயற்கையான தன்மையில் ஒரு பெண் அமைந்தால், அல்லது உங்களுடன் இருக்கக்கூடிய பெண் தன்மை தெய்வானை, இந்த லக்னம் ஒரே மாதிரி நிற்குமா? ஒரு நாளைக்கு எத்தனை லக்னம் மாறுது? 12 லக்னம் மாறுது. 12 லக்னம் மாறுறது எப்படி கணக்கு எடுக்கிறோம்? 2 மணி நேரத்துக்கு ஒரு டைம் கணக்கு எடுக்கிறோம் இல்லையா? கரெக்டாக ஜோசியம் தெரியுதா நம்மளுக்கு? ஓகே. இப்போ 2 மணி நேரத்துக்கு ஒரு டைமு லக்னம் இருக்குது. இப்போ மணி இருக்குது பார்த்து சொல்கிறீங்க. இதற்கு முன்னாடி மணி இல்லை, எப்படி கண்டுபிடிப்பீங்க? பஞ்சாங்கம் தான். இல்லை பஞ்சாங்கம் வந்தால் தான் அப்புறம் தான் ஊசி இது ஒரு குச்சி வச்சுருப்பாங்க, புரியுமா? அதான் கடிகாரம். அதுக்கு முன்னாடி சூரியன் தான் மேலே போயிட்டே இருக்க. உங்களுக்கு எப்படி எந்த லக்னத்தில் நிற்குதுன்னு தெரியும். உங்களுடைய சுவாசம் சூரிய நாடி சந்திர நாடியில் உங்களுடைய சுவாசம் வலது பக்கம் ஓடினால் ஒரு லக்னம். சூரிய உதயம் 6:12 நீங்கள் தூங்கி எழுந்த உடனே உங்களுடைய சுவாசம் வச்சு பாருங்கள், வலது பக்கம் ஓடிச்சுன்னா சூரிய நாடி. அதுலேருந்து கரெக்டாக 2 மணி நேரம் கழித்து யாரையும் கேட்க வேண்டாம், அதுவே நாடி மாறிக்கும். சுவாசம் சந்திரத்தில் ஓடும், ஆப்போசிட்டில் ஓடும். மறுபடியும் 2 மணி நேரம் கழித்து இந்த பக்கம் மாறும். இது சுவாசத்தினுடைய நிலைப்பாடு. இப்போ இதை கணக்கு பண்ணிட்டாங்க. 6 முறை வலது நாசியில் ஓடி 6 முறை இடது நாசியில் ஓடினால் 60 நாழிகை முடிஞ்சதுன்னு அர்த்தம். சூரிய அஸ்தமனம், சந்தியில் தூங்கி மறுபடியும் சந்திக்கு வந்துட்டுதுன்னு அர்த்தம். அதான் கணிதம். 6 முறை ஓடிச்சுன்னா அந்தி வந்துட்டுதுன்னு அர்த்தம். சாயந்தரம் சூரியன் மறைஞ்சிருவார். 6 முறை ஓடினார்னா 6 முறை ஓடினார்னா சந்திரன் போயிடுவார். சூரிய சந்திர நிகழ்வுகள், திதி கணக்குகள் இதில் முடிவு செய்யப்பட்டது. நட்சத்திர கணக்குகள் இதில் முடிவு செய்யப்பட்டது. சுவாசத்தில் ஒரு நாளைக்கு 21,600 சுவாசம். 21,600 சுவாசத்தை 9 பாதத்தில் கழிங்க. 9 கிரகங்களுக்கு கொடுங்க பிரித்து. 3.33 நட்சத்திர பாதம் தெளிவாக விழுந்துடும். ஒரு ராசி 30 டிகிரி. சுவாசத்தை கணக்கெடுங்க. ஒரு டிகிரிக்கு எவ்வளோ சுவாசம் ஓடுமோ அந்த சுவாசம் 30 டிகிரியில் ஓடும்போது ராசி மாறிடும். சந்திரன் மாறிடுவார் 2.25 நாளில். இது கணிதம். இதை வச்சு தான் கணிதம். அதுக்கப்புறம் தான் நேரம் காலம் எல்லாமே வந்தது. அப்போ சுவாசம் என்பது எது இல்லாமல் வேணால் இருந்துடலாம் சார். சாப்பாடு இல்லாமல் ஒரு 7 நாள் இருந்துடலாம். எல்லாம் பசிக்குதான்னு ஒரு 1/4 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் 7 நாள் இருக்கலாம். சாப்பாடு இல்லாமல் 21 நாள் இருக்கலாம்னு ஒரு கணக்கெலாம் சொல்கிறாங்க. சுவாசம் இல்லாமல் முடியாது. இந்த சுவாசத்தினுடைய முக்கியத்துவத்தை, இந்த சுவாசத்தினுடைய தன்மையை, இந்த சுவாசத்தினுடைய வலிமையை, இந்த சுவாசத்தினுடைய பயன்பாட்டை சொல்பவன் முருகன். சூரியகளை ஒன்றா தெய்வான கூட இருக்கா, சந்திரகளை ஒன்றா வள்ளி கூட இருக்கா. இவங்க 2 பேரும் பக்கத்தில் இருக்காங்களே. இப்போ இந்த ஆளுக்கு என்ன வேலை? முருகருக்கு இது மேலேறி
இங்கு திரும்புகிற இடத்தில் ஒரு இடம் இருக்கிறது, சுழிமுனை. இந்த சுழிமுனையில் எப்பொழுது உங்களுடைய சுவாசம் வாசியில் ஏறுகிறதோ உங்களுடைய வயது நின்றுவிடும். காலம் இல்லை அவங்களுக்கு. இந்த ஜோதிடம் நீங்க, நான், அண்ணன், தம்பி, அக்கா, பாம, மச்சான், பணம், கிணம் எல்லாம் காலத்திற்குள். அதானே? இரவே வரல, பகலே வரல. காலம் என்பதற்குள் வித்தியாசம் இல்லை. எல்லாம் காலத்திற்குள். ஆசை, எதிர்பார்ப்பு, துரோகம் எல்லாம் காலத்திற்குள். காலம் என்பது உணர்தல் நிலை. நீங்க எப்போ சுழிமுனையில் உங்களுடைய சுவாசம் இருக்கிறதோ அப்பொழுது காலம் இல்லை. அந்த சுழிமுனை சுவாசம்தான் முருகன். காலம் தானே வயது. காலம் இல்லைன்னா எப்பொழுது முருகன் இளமை. கரெக்டா? ஏதாவது மாற்றம் இருக்காமா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? இளமை. அடுத்து முருகருக்கு வேலு. ஆத்தாளுக்கு சூலாயுதம் கொடுத்துருக்காங்க. இன்னொரு அப்பனுக்கு உடுக்கையோட சூலாயுதம், கழுத்தில் பாம்பு. ஆனால் முருகனுக்கு 2 பேருக்கு தான் பாம்பு கொடுத்துருக்காங்க சார். வேறு யாருக்கு பாம்பு கொடுக்கல. ஒன்று சிவனுக்கு, இன்னொன்று முருகனுக்கு. வேறு யாருக்கா பாம்பு கொடுத்துருக்காங்களா? அவரெல்லாம் நம்ம டிசைன் பண்ணிக்கினது. அதுக்கு முருகருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆலையில விநாயகர் போடுறாங்களே, பார்த்துருக்கீங்களா? ஆலையிலைக்கு விநாயகருக்கு என்ன சம்மந்தம்? சம்மந்தமே இல்லை. அரச மரத்தை சுற்றினா குழந்தை பிறக்குன்னு ஆலையில விநாயகர் போட்டாங்க. பெருமாளுக்கெல்லாம் பெருமாள் கீழே படுத்திருப்பார். அது எழுந்திருக்கக்கூடாது, வாசிக்கு கீழே தான் இருக்கணும். இந்த கழுத்தில் பாம்பு இருந்தால் இந்த குண்டலினி சக்தியை இங்கே வச்சிருக்காரு சிவன். ஆனால் முருகருக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாம்பை வந்து மயில் கையில் பிடிச்சிருக்கோம், விரல்ல. நீங்கள் எல்லா படத்துலையும் பாருங்கள், பிடிச்சிருக்கோம். இந்த வேல் ஒன்று கையில், மயில் ஒன்று, சேவல் ஒன்று. இந்த வேல் என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம முதுகு தண்டு. கை இல்லாமல் இருந்துடலாம், கால் இல்லாமல் இருந்துடலாம். நான் 2 கை இல்லாமல் 2 கால் இல்லாதவனை கூட பார்த்துருக்கேன். நான் கடவுள் படத்தில் ஒரு சாமியார் ஒருவர் பாருங்க, 2 கை இல்லை 2 கால் இல்லை, உயிரோடு இருப்பார். முதுகு தண்டு இல்லாமல் யாரால இருக்க முடியுமா? சதை பிண்டம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா வயரிங் கனெக்ஷன், எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன், எல்லா ஜங்ஷனுமே முதுகெலும்பில் தான் இருக்கும். ஏன்னா அதுதான் உங்களை செயல்படுத்தக்கூடிய தன்மை. உங்கள் உடம்பு செயல்படக்கூடிய தன்மையே உங்களுடைய முதுகெலும்பு தான். அதனுடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் உங்களுடைய தன்மையை சொல்லுவாங்க. இதில் ஒரே ஒரு துணுக்கு செய்தி மட்டும் சொல்கிறேன். இதில் இந்த சனி தானே கர்மக்காரகனும் அவனே, கர்மாக்காரகனும் அவனே. அப்போ அந்த சனி என்னன்னா, அந்த முதுகெலும்புக்குள்ளே ஒரு பெண்ணினுடைய ஒரு முடி அளவுக்கு ஒரு திரவம் போகும். ஒரு பெண்ணினுடைய ஒரு முடி எடுங்க, அதனுடைய லென்த்தை உள்ளே விட்டோம்னா எவ்வளோ தூரம் போகுமோ அந்த மாதிரி ஒரு திரவம் போகும். அதுக்கு பேர் செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிடுன்னு சொல்லுவாங்க. அந்த செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் எவ்வளவு வலுவாக இருக்கிறதோ அது மாதிரி அவங்க ஸ்ட்ரென்தண்டாக இருப்பாங்க. அந்த செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் தான் சனி. மேசத்திலே சனி நீசமாக இருக்கிறவருக்கு சிஎஸ்எஃப் பலுவாக இருக்காது. துலாத்தில் இவருக்கெல்லாம் பயங்கர பவர், உச்சம் இருக்குது. அதனுடைய தன்மை எவ்வாறெல்லாம் இருக்கிறது, எந்த பர்சன்டேஜ் இருக்குதோ அதை பொறுத்து தான் உங்களுடைய காரியங்கள் அமையும். சிலவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 மணிக்கு ஆக்டிவாக இருப்பாங்க, 3 மணிக்கு தூங்கிடுவாங்க. ரொம்ப நேரம் நடக்க முடியாது. இப்போ என்னால் நிற்க முடியாது, அதனால் எனக்கு சனி நீசம். அதனால தான் இந்த மாதிரி வில்லங்கமான விஷயங்கள் நான் எடுக்கிறதே இல்லை. இவர் எடுப்பார், சனி உச்சம் இருக்குது, கர்மா, நிற்க முடியாது. 1968 70 இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நேரம் நிற்க முடியாது. பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் மாற்றிட்டே இருப்பேன். இயல்பாக இருக்கக்கூடிய தன்மை அது. இதில் தான் உங்களுடைய கர்மா இயங்குகிறது. என்னுடைய பிறப்பினுடைய சூத்திரமும் முதுகெலும்பில் தான் இருக்கும். நீங்கள் ஒரு கல்ச்சர் டெஸ்ட் எடுத்திங்கன்னா பின்னாடி இருக்கிற L3 L2 தான் இது குத்தி இன்ஜெக்ஷன் குத்தி எடுப்பாங்க. என்னுடைய மூலம், என்னுடைய DNA இருக்கிறது அங்கே தான்.
சனியை போய் பஞ்ச் பண்ணாதான் நீங்கள் யாருன்னே தெரியும், இல்லைன்னா தெரியாது. அப்போ கர்மானா என்ன? நீங்கள் எப்படி செயல்பட போகிறீங்களோ அதானே கர்மா. அதையும் எடுத்து கையில் வச்சுட்டார் முருகன். எப்போ நீங்கள் சுழிமுனையில் சுவாசிக்கிறீர்களோ காலம் இல்லை, காலம் இல்லாத போது கர்மா இல்லை இல்லையா? கர்மா இருந்தாலும் வேலை பார்க்கணும், கர்மா இல்லை, அதான் கையில். வேலுக்கு மட்டும் இப்படி போய் இப்படி உடச்சி இப்படி மேலே இழுத்துவாங்க, சூளத்துக்கு இப்படி ரெண்டாக விடுவாங்க, சந்திர ஓட்டம் சூரிய ஓட்டம், நடுவில் நின்று ஆத்தா. ஆனால் முருகனுக்கு இது ரெண்டு 8 போய் மேலே சேர்ப்பாங்க. இது ஒரு ஆன்மீக சூட்சமான ஒரு விஷயம். இந்த காது வழியாக ஒரு கம்பியை சொருவோம், ஒரு கம்பி, நல்ல கம்பி காது வழியாக சொருவி இந்த காதில் எடுக்கும், இப்படியே நிறுத்திக்கலாம். மேலேருந்து ஒரு கம்பி இறக்குங்க கீழே, இது சென்டர் பாயிண்ட், இந்த பின்பக்க பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டுக்கு பேர் பிந்துன்னு சொல்லுவாங்க, மனோன்மணியம்னு சொல்லுவாங்க யோக கலையில். இதுதான் நந்தி. இது வரையும் தான் உங்கள் வேலை எல்லாம், உங்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பணம் குணம் காசுக்கு எல்லாம் இது வரையும் தான். இதை ஓப்பன் பண்ணியாச்சுன்னா அங்கே எம்டினஸ் ஒன்றுமே இருக்காது. நந்தியை தாண்டினா சிவன் தான், நந்தியை தாண்டியாச்சுன்னா சிவன் தான். இதை ஓப்பன் பண்ணக்கூடிய விஷயத்திற்காகத்தான் கர்மாவிலிருந்து வந்து சுவாசம் 2ஆக பிரிந்து மறுபடி சுழுமுனையில் கூடி பிந்துவை ஓப்பன் பண்ணும். ஓப்பன் பண்ணால் வேல். உலகத்தில் இருக்கக்கூடிய அகங்காரம் பொறாமை காமம் எல்லா விஷயத்தையும் ஒழிக்கிறதுக்காக தன்னுடைய தாயாகிய ஆத்தா முருகனுக்கு வேலை கையில் கொடுத்தா, போய் ஓப்பன் பண்ணி உள்ளே உட்கார்றாங்க. தமிழ்நாட்டில் மட்டுமே முருக கடவுள், வேறு எங்கேயும் கிடையாது. 2 ஊர் சொல்லுவானுங்க. மலேசியாவில் போயிட்டு வந்துட்டேன், அங்கே நம்ம நாகர்கோயிலில் இருக்கிற ஒரு பிள்ளை அங்கே வச்சுருக்காரு சிலை, வேல் எடுத்துகிட்டு போய் வச்சு வழிபட்டுருக்கார் மலேசியாவில். அதான் 10 மலை முருகன். கண்டியில் பெருஞ்சேரலாதன் போனது சோழர்கள், கேரளா முழுக்க நம்ம சோழர்கள் வச்சது தான் சுப்பிரமணிய சுவாமி. முருகன் என்பதை இத்தனை விஷயங்களுக்கு அடிப்படையாக உள்ளதை கையில் எடுத்து அதை 6 தன்மைகளாக பிரித்து, 6 சக்கரங்களுக்கு 6 தன்மைகளாக அறுபடை வீடுகளாக பிரித்து, தெய்வானை சேர்ந்தா திருப்பரங்குன்றம், வள்ளியை கைப்பிடிச்சா திருத்தணி, அறிவுரை சொன்னால் சுவாமிமலை, குழந்தை வேணும்னா திருச்செந்தூர், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா பழனி, எல்லாத்தையும் சேர்ந்து குடும்பமாக வச்சா பழமுதிர்ச்சோலை. இப்போ கர்மாவை கையில் எடுத்துட்டார். இப்போ கர்மா கையில் எடுக்கணும்னா இன்னொன்று பிரச்சனை எப்படிதான ஒரு விஷயம் இருக்குது. நல்ல லெனின் ஷர்ட் போட்டுக்கிறான், எந்த ஆள் செயின் போட்டுக்கிறான், பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிறான், ஐயா சில்க் சப்பா போட்டுருக்கார், அந்த அம்மா பச்சை கலர் சேலை கட்டியிருக்காங்க. காட்சி மாறுபடுகிறது. காட்சி மாறுபடுகிற பொழுது ஆசையை தூண்டும். இதெல்லாம் மாயை, அதானே? அதுவரையும் எல்லாம் தெரிஞ்சிருக்கோம்ல, இதெல்லாம் மாயை. மயிலும் மாயை, கலரு, காட்சி வித்தியாசம். அதை வாகனமாக்குகிறேன். எதை? மாயையை வாகனமாக்கி கர்மாவை கையில் எடுக்கிற பொழுது குண்டலினி மேலே வரும். ஆனால் வரவிடாத அளவுக்கு மாயையாய மயில் கையில் பிடிச்சிட்டு. நமக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும் சப்ஜெக்டு. இதுக்கு மேலே சொல்ல முடியாததுனால மாயை தான் நம்மளை ஆட்கொண்டு இருக்கிறது. அதை மாயை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை என்னங்கிறது சொல்லிட்டு இருக்காரு. அதுதான் மயில் வந்து பாம்பை கையில் பிடிச்சி உட்காந்து எந்திரிக்க விடாம உங்களுடைய பிறப்பினுடைய மூலத்தை சொல்வது உங்களுடைய குண்டலினி. ஜோசியராக இருக்கிறதுனால ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். நம்மளுக்கு 5 கிரகம் தான், 9 கிரகம்லாம் இல்லை. சும்மா இவங்களா போய் சொல்கிறாங்க. என்ன இல்லைம்மா, முருகனை நீங்கள் பிடிக்கிறீங்களோ பிடிக்கலையோ, ஆனால் முருகனுடைய தத்துவம் தான் 5 கிரகம் தான். வாழ்க்கையை பற்றி முதல்ல நீங்கள் வாழணும் தானே ஜோசியம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ சித்தராயிட்டே சாமியார்கிட்ட உனக்கு ஜோசி வேலை செய்யாது. ஏன் வேலை செய்யலாம்? அவனுக்கு தேவையில்லை.
காசு வந்தால் அவனுக்கு என்ன, பணம் வந்தா என்ன, அப்பனாத்தா வேணாம், பொண்டாட்டி புள்ள குட்டி வேணாம், குழந்தை குட்டி வேணாம், சொந்த பந்தம் வேணாம், அவனுக்கு எதுக்கு ஜோசியம்? இவங்களாம் இருக்கிறதுக்கு தான் நம்ம ஜோசியம் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ அவன் எல்லாத்தையும் விட்டு போயிட்டான், அவனுக்கு எதுக்கு ஜோசியம்? வாழ்க்கையை பற்றிய பிடிப்பு வேண்டும். அதான் முதல் கிரகம். எதுமா முதல் கிரகம்? அது பாவமா அவரை விட்டுருங்க. ரெண்டா பிரியும், அது தெரியுமில்ல. சூரிய வட்டம், சந்திர வட்டம், ராசி. அதான் சிம்மத்திலிருந்து மகரம் வரை ஒரு வட்டம். இதுதான் கணக்கு, முதல் கணித கணக்கு. அப்போ சூரியனுக்கு அடுத்த முதல் கிரகம் யார் வருவா? சுக்கிரன் வருவார். சந்திரனுக்கு மேலே இருக்கிற முதல் கிரகம் யார் வருவா? சுக்கிரன் வருவார், புதன் வருவார். ரெண்டாவது சுக்கிரன். அப்போ முதல்ல சுக்கிரன். வாழ்க்கையை பற்றிய பிடிப்பு எப்படி கொடுக்கும்? கர்மா எப்படி கொடுக்கும்? ஆண் பெண் என்ற தன்மையை கொடுக்கும். அந்த ஆண் பெண்ணுக்கு உண்டான கவர்ச்சியை கொடுக்கும். இனப்பெருக்கத்திற்கு உண்டான வேலையை செய்யும். எது செய்யும்? சுவாதிஷ்டானம் செய்யும். தொப்புள்ளிருந்து 3 இடை கீழே இருக்கக்கூடிய பகுதி. இது வாழ்க்கை பற்றிய பிடிப்பு. அடுத்து வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும். பார்த்தல், புரிந்து கொள்ளல், வெளிப்படுத்துதல் புதன். மணிப்பூரகம். அநாகதம். வாழ்க்கையை பற்றி அறிவு வேண்டும், சிந்தனை வேண்டும், எல்லா விதம் வேண்டும். அநாகதம் குரு. நீங்கள் எப்படி செயல்பட வேண்டும், உங்களுடைய கர்மா எப்படி இருக்கும், எல்லாவற்றினுடைய தீர்மானம் விசுக்தி சனி. இது எல்லாத்தையும் செயல்படணும்னா சக்தி வேணும். ஆஞ்ஞா செவ்வாய். அதனால தான் அந்த செவ்வாய் கொடுத்துருக்காங்க பொருத்தம் பார்க்கும்போது. சிரசு ரஜ்ஜி அதுதான் டிசைட் பண்ணும். இந்த 5 கிரகம் தான். அம்மாவினுடைய மூலம் கேது, அப்பாவினுடைய மூலம் ராகு. 2 கப்பு இருக்குமா, கீழே கேது, மேலே ராகு, நடுவில் இந்த 5 இயக்கம் தான் வாழ்க்கை. இந்த 5 இயக்கம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. இதை வைத்து தான் ஜோதிடம். ஆக இந்த 5 தன்மையை உங்களுக்கு உணர்த்தி நீங்கள் கருவில் உருவானீங்கல்ல, வெளியே வரக்கூடிய தன்மையில் இருக்கும்போது ஒரு குணாதிசயம் இருக்கும் தானே. அந்த குணாதிசயத்தினுடைய தன்மைக்கு நீங்கள் போக வேண்டும் என்றால் எல்லாமே இல்லாமல் இருக்கணும். அதானே? தயவுசெய்து என்னை விட்டுறா. இறப்பில்லை பிறப்பில்லை, இரவானிலை பிறவானிலை. எத்தனை கதை பேசுகிறாங்க. ஒருத்தன் கூட எவனும் பார்த்துருக்க மாட்டான். இரவானிலையும் பிறவானிலையும் பார்த்தவனும் பேச மாட்டான். கண்டவர் விண்டலர், விண்டவர் கண்டலர். அப்போ இந்த தாயினுடைய கருமுட்டையும் தந்தையினுடைய அணுவும் எப்பொழுது இணைகிறதோ அப்பொழுது என்ன மனநிலையில் நீங்கள் இருந்தீர்களோ அந்த மனநிலைக்கு உங்களை கொண்டு போனால் வாழை. வாழை எதன் அர்த்தம்? பாம்பு ஆயால் அதுவே வாழை கவ்விருக்கும். அதான் வாழைத்தாய். அந்த நிலைக்கு உங்களை கொண்டு போய் உங்களுடைய மூலத்தை அறிய வேண்டும் என்றால் இந்த பாம்பு எழுந்திருக்கணும். அந்த பாம்பை எழுந்து விடாமல் மாயை மேலே அமுத்தி வச்சிருக்கோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன். இடகலை வாசமான வள்ளியும் வலகலை வாசமான தெய்வானையும் இணைந்து நீங்கள் சுழிமுனையில் பயணித்து நீங்கள் சுழிமுனையில் பயணிக்கிற பொழுது உங்களுடைய கர்மாவை கையில் எடுத்து மாயையிலிருந்து விலகி குண்டலினியை முதுகில் ஏற்றினால் நீங்களும் முருகனே. இந்த தத்துவார்த்தங்களினுடைய அடிப்படையில் தமிழகத்தினுடைய மாபெரும் வரமான செவ்வாயை வளப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட மாபெரும் தத்துவம் முருகனுடைய தத்துவம். நெடுநாட்களுக்கு பின்னால் மீண்டும் தமிழகத்திலே முருகன் உலாவர துவங்கியிருக்கிறான். நானும் பார்த்தேன். இந்த டைம் மாதிரி பழனி பாத யாத்திரை யாரும் போகல, ரொம்ப அதிகம். அப்போ முருகர் வர ஆரம்பிச்சிட்டார். இதை திட்டமிட்டே கொண்டவர்கள் பலர் உணவு முறையிலிருந்து கொண்டாங்க. அதனால தான் இன்றைக்கி சின்ன பெண்களுக்கு பூராத்துக்கு எல்லாத்துக்கும் பிசிஓடி ப்ராப்ளம், ரொம்ப சைல்டு பர்த் ப்ராப்ளம்லாம் வருது. இதற்கு காரணம் செவ்வாயை கொண்டதினுடைய விளைவு. ஆணுக்கு வளமை இல்லாமல் போனதற்கு காரணம் செவ்வாயை கொன்றதனுடைய விளைவு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுக்கிறான். கருப்பரிசி வருது, கரும்பு சக்கரை வருது இல்லையா, செக்கில் ஆட்டின எண்ணெய் வருது. வீரியத்தை மறுபடி
உள்ளே போட ஆரம்பிச்சிருக்காங்க. மாயையிலிருந்து விலகிறோம். இதனால் தான் செவ்வாய்க்கு முருகனை சொன்னார்கள். உங்களுடைய வீரியமும் உங்களுடைய தன்மையும் எப்பொழுதெல்லாம் மட்டுப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் முருக வழிபாடு. கந்தசஷ்டி கவசத்தில் பாட்டுக்கு தெரியாமையா போட்டாங்க, டாடா டாடா டூ 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 டி 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 டி. எப்பொழுதெல்லாம் சந்த பாடல்கள் வருகிறதோ அது முருகனுக்கு உண்டான விஷயம். உங்களை தூண்டும். என்ன முருகனுக்கு சோறு? பிரசாதம் என்ன? இது நான் சொல்லணுமா? ஏதாவது தேனு, திணை, பேரிச்சம்பழம், மலவாழை, வெங்கலம், கல்கண்டு எல்லாம் இரத்தத்தை சுத்தப்படுத்துவதற்குண்டான விஷயங்கள். யாருக்கெல்லாம் வீட்டில் பெண் குழந்தைகள் வைத்திருக்கிறார்களோ, இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உலக நண்பர்கள் அனைவருக்குமே சொல்கிறேன், வீட்டில் பெண் குழந்தைகள் யார் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ, ஒரு பழனிக்கு எப்போல்லாம் வருஷத்தில் ஒரு டைம் எல்லா வீட்லேயும் பழனிக்கு வந்துடுவோம். இப்போல்லாம் அதெல்லாம் மறந்து போச்சு. ஒரு 5 கிலோ பஞ்சாமிரத்தை அட்லீஸ்ட் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சித்தநாதனில் டெய்லி 2 ஸ்பூன் கொடுங்க அந்த குழந்தைங்களுக்கு. அதனுடைய கர்ப்பம் பலப்படும். இதனுடைய மூல விஷயம்தான், இந்த செவ்வாயினுடைய மூல விஷயம்தான் முருகன். கரெக்டாக சேர்த்துட்டேனா? ஏமா அம்மா, பஞ்சாமிர்த குழந்தைங்களுக்கு எதுக்குமா சுகரு? பெண் குழந்தைங்களுக்கு. உங்களுக்கு செவ்வாய் ராகு குரு கனெக்டிவிட்டி இருக்கா? யோசிச்சு பாருங்க, கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் கேட்டதுனால சொல்லமா, நீங்கள் கையில் பச்சை குத்திரிக்கிறதுனால சொன்னேன். இப்படி கட்டமைத்து தான் இதுபோல் ஒரு கிரகங்களுக்கும் கட்டமைத்திருக்காங்க. இது வந்து செவ்வாயும் முருகனை பற்றி பேசுகிறோம். குருவும் ஒரு தன்மை இருக்கிறது, சனிக்கு ஒரு தன்மை இருக்கிறது. இதுபோல் ஒன்றொன்றையும் கட்டமைத்து நம்மளுடைய சித்தர்களும் கோமநாண்டிகளும் வாழ்க்கையை நாம் சிறப்பாக வாழ்வதற்கு, அடுத்த சந்ததியினரை சிறப்பாக உருப்பெறுவதற்கும் மேம்படுத்துவதற்கும் பல்வேறு விஷயங்களை புதைத்து வைத்து போயிருக்கக்கூடிய ஒரே ஊர் நம்ம தமிழ்நாடு மட்டுமே. எத்தனை விஷயங்கள் இதை வெளிப்படுத்தணும். ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். ஏன்னா ரத்த வகையில் அதையும் சொல்லிடுறேன். இப்போ வேணால் நோட்ஸ் எடுத்துங்க. நோட்ஸ் எல்லாம் மூடி வச்சுட்டாங்களா? நோட்ஸ் எடுத்து 7 வகையான இரத்த வகைகள் உண்டு. ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே சும்மா ஒரு அடி அடிக்கிறது தானே, இந்த பிளட்டுன்னு சொல்லிட்டாரா இவர் பெரிய ஜோசியர், ஏன் ரத்தம் எல்லாம் சொல்கிறாரு இவர் அப்படின்னு வாங்க. செவ்வாய் 1, 4, 10களில் ஏறி நல்ல தன்மையில் அமர்ந்திருந்தால் ஏ பாசிட்டிவ் பிளட் குரூப் தான் அவங்க. செவ்வாய் 6, 8, 12 வெயிட் பண்ணுவா, கேந்திரம்னு போட்டுங்கம்மா, கேந்திரம்னு போட்டுங்க. செவ்வாய் திரிகோணத்தில் ஏறி நல்ல இடங்களில் இருந்தால் ஓ பாசிட்டிவ் பிளட் குரூப். செவ்வாய் 6, 8, 12களில் மறைந்து பி பாசிட்டிவ். செவ்வாய் நீசம் பெற்றிருந்தாலும், நீசம் பெற்றிருந்த காலில் செவ்வாய் ஏறி இருந்தாலும் மைனஸ் பிளட் குரூப். இதை பார்த்துட்டு ஈஸியாக சொல்லிடலாம் எந்த பிளட் குரூப்னு. செவ்வாய் கேதுவோடு சம்பந்தப்பட்டிருந்தாலோ, செவ்வாய் நீசம் பெற்றிருந்தாலோ அந்த பெண்ணுக்கு இந்த யூட்ரஸ் ப்ராப்ளம், பிசிஓடிலாம் இருக்கும். ஈஸியாக பார்த்தோன்னே சொல்லிடலாம். அவங்க எப்போ கர்ப்பம் எடுப்பாங்க, கர்ப்பப்பை எடுக்கக்கூடிய தன்மை, இதெல்லாம் ஒரு பிஹெச்டி ஒரு அம்மா பண்ணாங்க, என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போனாங்க, நிறைய டீட்டெயில் வாங்கிட்டு போனாங்க. பெண்ணினுடைய மாதவிடாய்க்கும் சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் சம்பந்தம் உண்டு. இந்த ரோலிங்கில் தான் பெண்ணினுடைய கர்ப்பப்பையே நிகழும். ஒரு பெண்ணினுடைய மாதவிடாய் காலம் 28.25 நாள். சந்திரனுடைய சுழற்சி எவ்வளோமா? 28.25 நாள். முதல்ல பௌர்ணமியிலிருந்து முதல் 9 திதி அந்த பெண்ணினுடைய
கர்ப்பத்தில் கருப்பையில் கருமுட்டை வளர துவங்கும். அடுத்த 9 திதி வளர்ச்சி பெற்று உற்பத்திக்கு தயாராக இருக்கும். அடுத்த 9 திதி அது அழிய துவங்கும். எல்லாம் அந்த டைமில் இயற்கையான குடும்ப கட்டுப்பாட்டுக்கு அந்த சென்ட்ரலில் ஆண் பெண் இணைவு கூடாதுன்னு நம்ம ஜோதிடத்திலே சொல்கிறது உண்டு. நீங்கள் சில நேரங்களில் இந்த திருமணமாகி அந்த பெண்ணுக்கு தேதி குறிக்கிற பொழுதோ சாந்தி முகூர்த்தம் குறிக்கிற பொழுதோ இதற்கு நடைப்பட்ட நேரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் சாந்தி முகூர்த்தம் குறிப்பாங்க. எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லிடுறாரு. இந்த 28.25 நாள் தான் பெண்ணினுடைய மாதவிடாய் காலம். இது ஒரு பெண்ணுக்கு 6 கருமுட்டை உற்பத்தி. 6 கார்த்திகை பெண்கள் முருகனை வளர்த்து குழந்தையாக கொடுத்தார்கள். 6 கார்த்திகை பெண்கள் வேற யாரும் கிடையாது, கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கருமுட்டை தான். எனக்கு தெரிந்த செவ்வாய் முருகனையும் இறக்கி வைத்திருக்கிற நண்பர்களே, இதற்கு வாய்ப்பு கொடுத்த பரணி பாரதி ஐயா அவருக்கு என்னுடைய சார்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இன்னொரு விஷயத்தில் நிறைய சப்ஜெக்டுகளை பேசலாம் வாய்ப்பு கிடைத்தால். நேரம் காணாது.